லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் கிளஸ்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து டைனமிக் கிளஸ்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டைனமிக் கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நார்மலாக VxRail வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஹார்ட்வேர் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா VSANக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் வந்து ரெடி பண்ணாங்க. பட் இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைனமிக் கிளஸ்டர்ல நீங்க வித்தவுட் VSAN வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VxRail கிளஸ்டர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ VxRail போடாம அப்படின்னா நம்ம ஃபைபர் சேனல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கசி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு கிளஸ்டர் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VxRail இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட VxRail 7.0 ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் கிளஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லோட பவர் ஸ்டோர், பவர் மேக்ஸு, பவர் ஃப்ளெக்ஸு, யூனிட்டி எக்ஸ்டி ஸ்டோரேஜ், ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைபர் சேனல் அஸ் வெல் அஸ் ஐஸ்கசி அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VSAN லைசன்ஸ் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா VxRail வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா VSAN லைசன்ஸும் சேர்த்து வாங்கணும். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டைனமிக் கிளஸ்டர் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VSAN லைசன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நான் 7 அந்த வெர்ஷன் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் விசார்டில் அடிஷனலாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டைனமிக் நோட் கிளஸ்டர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு டிப்ளாய்மெண்ட் டைம்லேயே கேட்கும். நம்ம வந்து VSAN போகாமல் டைனமிக் நோட் கிளஸ்டர் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் நோட் கிளஸ்டர் 2 ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் சேனல் அரே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த நோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைனமிக் கிளஸ்டர் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VxRail வெர்ஷன்ஸை பற்றியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல் சர்வரோட ஜென்ரேஷன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டைனமிக் கிளஸ்டர் போடுறதுக்கு உண்டான நோடு வந்து பார்த்தீங்கன்னா 14th ஜென்ரேஷன்ஸ்லேருந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன ஜென்ரேஷன் இருக்குது அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் தான் நான் வந்து ஜென்ரேஷன்ஸை பற்றி சொன்னேன், அதே மாதிரி வெர்ஷன்ஸும் சொன்னேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 8 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அப்போது 7.0லேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் கிளஸ்டர் போடுறதுக்குள்ள நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா E560F, 570F, P570F, அப்புறம் V570F கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ஸ் மாறும்போது இந்த நம்பர் வந்து மாறும். சரிங்களா? இப்போ E560F இருக்குன்னா அது 660F-ஆ இருக்கும். அண்ட் P670F அண்ட் Vல வந்து 670F, இந்த மாதிரி வந்து நோட்ஸ் வந்து நமக்கு மாறி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா VSAN ஸ்ட்ரெச்டு கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் டைனமிக் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் VSAN ஸ்ட்ரெச்டு கிளஸ்டர். ஸோ இந்த ஸ்ட்ரெச்டு கிளஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேட்டா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். அதில் வந்து VSAN போட்டு VMஸ்லாம் கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெச்டு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 டேட்டா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷேர்டு ஸ்டோரேஜ், அதாவது VSAN வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா சென்டருக்கு ஹோஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா VMஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெச்டு கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 நோட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் டேட்டா சென்டரில் போடலாம். இப்போ சைட் 1ல் 15 போடலாம் அண்ட் சைட் 2ல் 15 நோட்ஸ் போடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு நோடு வந்து அடிஷனல் நம்ம போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் நோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோபாலஜி டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எனக்கு 2 சைட் இருக்குது. அந்த 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஹோஸ்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு விட்னஸ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு டேட்டா சென்டரில் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிளவுட்னா கிளவுடில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்னஸ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க பிசிக்கல் ஹோஸ்டும் போடலாம், இல்லைன்னா அப்ளையன்ஸை வந்து நீங்க வந்து போடலாம். சரிங்களா? அந்த விட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ESXi சர்வர் தான் அங்கே இருக்கும். சரிங்களா? அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு டை பிரேக்கர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்னஸ் நோடு வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ எனக்கு நோடு டேட்டா சைட் 1 கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்னோட விஎம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் 2ல வந்து போயிட்டு ரீஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க சைட் 1ல அப்படின்னா நீங்கள் சைட் 1ல இருக்க விஎம்ஸ்லாம் வித்தவுட் டவுன் டைம் சைட் 2க்கு வந்து விமோஷன் வழியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கிளஸ்டர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2015லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் இருக்கு. ஏன் நம்ம இதில் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா இந்த VxRail டெஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2015 அந்த டைமில் தான் நடக்குது. 2016 வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வருது. ஸோ அப்போது இந்த விசானில் இந்த ஸ்ட்ரக்சர் கிளஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2015லேயே விசான் வெர்ஷன் 6.1லே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போது இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல ஒர்க் ஆகும். ஸோ அது இல்லாமல் ஆக்டிவ் பேசிவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். பட் இப்போ நான் இதுக்குள்ளே டீட்டெயில்டாக போகலை. ஸோ இந்த கிளஸ்டரை பற்றி நம்ம டெப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம கிளஸ்டரோட டைப் பார்க்கறதுனால நான் ரொம்ப இன்டெப்த்தாக இதுக்குள்ளே போகலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சர் கிளஸ்டரில் இன்னொரு ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இருக்குது. அப்புறம் ஆக்டிவ் இல்லாமல் பேசிவ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் வந்து தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது இந்த எஸ்ஆர்எம் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து டோபாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். எஸ்ஆரோட நம்ம மெர்ஜ் பண்ணியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த RT2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RT2 வேல்யூ அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த சைட் ஏல இருக்க ஹோஸ்ட்ல இருந்து சைட் பில இருக்க ஹோஸ்டை ரீச் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் வந்து ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் சைட்டுக்கு வருது இல்லையா, அந்த கம்யூனிகேஷனோட டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தின் 5 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். இது கண்டிஷன். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே இருந்தால் தான் வந்து இதை நீங்கள் நார்மலாக பிங் பண்ணியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RTT வேல்யூ வரும் இல்லையா, ஸோ அது வந்து லெஸ் தென் 5 மில்லி செகண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஸ்ட்ரக்சர் கிளஸ்டர் போடணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ப்ரீ ரிக்வெஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கிளஸ்டரில் விசான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இருக்கும்.